ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்ல அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடக்குதுன்னு பாக்குறீங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. யாருக்கு இந்த அளவுக்கு தைரியம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு தானே பாக்குறீங்க. நம்ம ஹீரோயின் மல்லி தான். மல்லிக்கு எப்படிப்பா கோவம் வந்துச்சு அப்படின்னு தானே பாக்குறீங்க. எல்லா நேரத்திலயும் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. எந்த ஒரு விஷயத்திலுமே கொஞ்சமாச்சு கோவம், ரோஷம், வெக்கம் அதெல்லாம் இருந்தாதான் எல்லா இடத்துலயும் வாழ முடியும். இல்லாட்டி நம்ம தலையில மிளகா அரைச்சு நம்ம தலையில இழிச்ச வாயின்னு எழுதி ஒட்டிடுவாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மைதான். ஆனா எத்தனை பேர் அதை வந்து ஃபாலோ பண்றாங்கன்னு தெரியல. நான் அதை ஃபாலோ பண்றேன்பா. ஏன்னா இல்லாட்டி நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வாழ முடியாத, மற்றவங்களுக்காக வாழ்ந்து வாழ்ந்து கடைசியில நமக்குன்னு எதுவுமே இல்லாம போயிடும் இல்லையா. அதனால எப்பவுமே நம்ம வாழ்க்கையை வாழ்றதுல தான் நம்ம வந்து கவனம் செலுத்தணுமே தவிர மற்றவங்க பார்ப்பாங்க, மற்றவங்க பேசுவாங்கன்றதுக்காக எப்பவுமே நான் வாழக்கூடாது அப்படின்றதுல வந்து உறுதியா இருக்காங்க மல்லி. அதுக்காக தான் இப்ப இருந்துகிட்டு என்ன பண்றாங்கன்னா, கோவத்துல எடுத்தாங்க பாருங்க, போனை போட்டாங்க பாருங்க, காலை. அதுதான் பெரிய ட்விஸ்டே. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கமிஷனர் சாருக்கு தான் போட்டாங்க பாருங்க ஒரு காலை. அதுக்கப்புறம் ஆடி போயிடுறாங்க இந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும். ஐயோ என்னடா இது, இவ அப்படி புள்ளப்பூச்சி மாதிரி இருக்கிற, நல்லா ஆட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கடைசியில போலீஸ்க்கெல்லாம் போன் பண்றான். ஐயோ இவ கிட்ட கொஞ்சம் உஷாரா இருக்கும்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் நடுங்கி விட்டுருது. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஜன்னல் வெளியே ஒட்டு கேட்டுட்டு இருந்ததை பார்த்தா மல்லி இருந்துகிட்டு, என்ன இங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இல்லையே நாங்க இந்த வெளியே வந்துட்டு இருந்தோம், நீ பேசிட்டு இருந்த, அதுக்கப்புறம் நீ என்ன பேசினாலும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு எதுவுமே தெரியாது தானே, சரி விடுங்க, இங்க நாளைக்கு நடக்க போறத நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா போயிடுறாங்க. ஏய் நில்லு, நீ வந்து நாங்க சொல்றதா கேட்கணும். ஏன்னா நீ இந்த வீட்டுல ஒரு அடிமை மாதிரி தான். நாங்க சொல்றத மீறி ஏதாச்சும் செஞ்சேன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் உனக்கு மரியாதையும் இருக்காது, எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிங்கிறாங்க. இதுக்கு மேலே என்னை திட்டுறது, இந்த வீட்டை விட்டு தோர்த்தணும்னு நினைக்கிறது, அதுவும் இல்லாமல் என்ன அசிங்கப்படுத்துறது, என்னை வந்து அசிங்கமா பேசுறது, இந்த வேலை வச்சுக்கன்னு வச்சுக்கோயேன் பாரு, எல்லாமே ரெக்கார்ட் ஆகிங்குது, அப்படியே கொண்டு போய் கமிஷனர் சார்கிட்ட கொடுத்துருவான். அதுக்கப்புறம் உன்னால எதுவும் பண்ண முடியாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிங்கிறாங்க. ஆமா இவளுக்கு எங்க இவ்வளவு தைரியம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நல்ல விதம் செய்யற நானே அசிங்கப்படாதப்போ கெட்டது செய்யற நீங்களே அசிங்கப்படுறதுல நான் ஏன் அசிங்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படின்னே எங்களை கெட்டவன்னு சொல்றியா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் அப்படின்னதும் இந்தாங்க போனு அப்படின்னு சொல்லிட்டு கையில கொடுக்குற மாதிரி ஆட்டி காட்டுறாங்க. இவ கிட்ட கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும்டோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அமைதியா போயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிச்சுங்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு எந்த ஒரு யோசனையுமே வரல. ஏன்னா இப்போதைக்கு நம்ம குடுமி அவ கையில, அதனால அவ சொல்றதான் கேட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையா இருக்காங்க. ஆனா இப்படியே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் மல்லி வந்து நம்ம தலைமையில ஏறி மிளகா அடிச்சுட்டு போயிடுவா. அதனால நம்ம அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் கொண்டு, அவ எப்படி ஆடுறாளோ அந்த ஆட்டத்துக்கெல்லாம் அவளை ஆட விட்டு கடைசியில அவளை வந்து கைமா பண்ணி அவளை மூலையில உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பெருசா பிளான் பண்ணலாம் ரஞ்சிதா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. ஆனா நீங்க எந்த பிளான் போட்டாலும் அது வந்து நடக்காது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா சொல்ல. அதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரே இருக்கு. அது என்னன்னா, சாப்பிட்றதுக்கு எல்லாரும் டைனிங் ஹாலில் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் கூட போனை வைக்காம கையில வச்சுங்கிறாங்க மல்லி. அதை பார்த்த ரஞ்சிதாவுக்கும் ராஜேஸ்வரிக்கும் அள்ளு விட்டுருது. அடே என்னடா இப்படியெல்லாம் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் தெரியுது, ஓஹோ அந்த ஆதாரத்தை வந்து விஜய் கிட்ட காட்டியிருந்தா வச்சுங்கிறாளா, இவன் மட்டும் பார்த்தானா அதுக்கப்புறம் நம்மளை வீட்டை விட்டு துரத்திருவானே, இவனுக்கெல்லாம் பயப்பட வேண்டியதா இருக்கே, ஐயோ சாமி என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா உட்காந்துருக்காங்க ராஜேஸ்வரி. அவங்க இட்லி அந்த தொண்டை கீழே இறங்க மாட்டேங்குது, அந்த அளவுக்கு மிரட்டி வச்சிருக்காங்க மல்லி. பரவாயில்ல மல்லி, பேஷ் நீங்க இந்த அளவுக்கு தைரியமா இருப்பீங்க நாங்க நினைச்சு கூட பார்க்கல, இப்படியே இருங்க, இல்லாட்டி உங்க தலையில மிளகா அரைச்சிட்டு உங்களை படுக்க போட்டு கும்மி வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு அட்வைஸை கொடுக்கறத தவிர வேற எந்த வழியும் நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் மல்லி சீரியல்ல என்ன சுவாரஸ்யமா நடந்திருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. அதோட மல்லி சீரியல்ல யார் யார் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றத கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. தேங்க்ஸ்.